ஆனா விஜய் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு சார், அரியலூர்ல யாரு, பெரம்பலூர்ல யாரு, திருவண்ணாமலையில செய்யாறுல யாரு யாருன்னு இது கூட தெரியாத நான் எப்படி? எனக்கு நிறைய மூளை இருக்கு. அண்ணன் சீமானுக்கு வந்து எல்லா விதமான நுணுக்கமும் தெரியும். தெரிஞ்சனாலதான் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா இருக்கிறாரு. ஏன்டா பெருத்த என்ன பாக்குறீங்க? கரெக்ட் தானே? எல்லா நுணுக்கமும் தெரிஞ்சனாலதான் அண்ணன் இன்னைக்கு எதிர்கட்சி அளவுக்கு வளர்ந்துருக்கிறாரு. சட்டமன்றத்துல 30 MLA வச்சிருக்கிறாரு. எல்லாரும் கூட ட்ரெயின் பேட்டில் வந்தா நான் இதெல்லாம் ஆத்தி போட்டுக்கிறேன். ஐயோ சரி வாங்கடி. ஸ்டேஷன் வந்துருச்சு, எல்லாத்தையும் சாப்பிடுச்சீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா ஆளுங்கட்சி கண்ணில் வேலை விட்டு ஆட்டுட்டு இருக்காரு. அதிமுக கிட்ட போய் மண்டி போட்டு காசு வேணும்னு சொல்லி கேட்கல. தொடர்ச்சியாக இங்க வந்து மிகப்பெரிய ஒரு அறிவு சார்ந்த ஒரு அறம் சார்ந்த மாணவ பிள்ளைகளுக்கு அவர் சொல்லுவதுன்னா, நான் காலேஜ் போகும்போது 2 லிட்டர் கல் குடிச்சு தான் போவேன். ஒத்து வந்தா பாப்பேன், இல்லையா கள்ளசாரம் காய்ச்சி பொழைச்சிட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் வாய் கொழுப்பு டேஷ் கொழுப்பு எல்லாம் பேசக்கூடாது. என் வீட்டுக்குள்ள நான் என்ன வேணா செஞ்சுட்டு போவேன்ற மாதிரி இது என் கட்சிக்குள்ள என்ன வேணா செய்வதற்கு அதிகாரம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, உங்களை போல வந்து ஏதோ ஒரு கட்சிக்குள்ள நீங்க போய் உட்காந்துருக்கீங்க. யாரும் ஆரம்பிச்ச கட்சிக்குள்ள நீங்க போய் உட்காந்துருக்கீங்க. கரெக்டுங்களா? அவர் ஆரம்பிச்ச கட்சி அது சொல்லுங்க. இல்ல கரெக்டுங்களா? ஒரு ஆரம்பிக்கும் போதே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ஒதுக்கிட்டு சந்தேகங்களோட பார்க்கணும்னு கட்சி ஆரம்பிக்கிறேன்னா, நீ RSS காரனா நாம் தமிழர்னு ஒன்று எப்படி நான் ஒத்துக்கிறது? சீமான் அப்படி ஏதாவது சொல்லிட்டு இருப்பாருங்க. அவரே வந்துங்க ஒரு காலத்துல ஈவேரா கொள்கையை பேசிட்டு இருந்தவர். அவர் கொஞ்சம் கொஞ்சமா எங்க கூட சேர்ந்துட்டு இருக்கிறாரு. சீமான் வந்துங்க முதல்ல திராவிடம் பேசினாரு, ஈவேரா பெரியாரிசம் பேசினாரு. அதுக்கப்புறம் நாம் தமிழர் அப்படின்னு ஆரம்பிச்சு அவர் என்ன பண்ணாரு, ஈழத்தமிழர் ஆதரவு நிலைப்பாடு, முருகன் தான் முப்பாட்டன் அப்படி சொன்னாரு. அதுக்கப்புறம் சிவபெருமானை ஏத்துக்கிட்டாரு, அப்புறம் கிருஷ்ணரை ஏத்துக்கிட்டாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து இந்தியாவையும் ஏத்துக்குவாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்து மக்கள் கட்சியில கலந்துருவாரு. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை தவறா இருக்கு. நேத்து ஒண்ணு பேசுறீங்க, இன்னைக்கு ஒண்ணு பேசுறீங்க. கிட்டத்தட்ட குடியாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்ற மாதிரி, சீமான் பேச்சு அன்னைக்கே போச்சுன்ற மாதிரி ஆயிடுச்சு. பெண்ணிய உரிமையை பேசுனது ஒன்னும் பெரியார் கிடையாது. பெரியார்ட்ட போய் பெண் உரிமை பெற்றுங்கிற தந்தை பெரியார் பற்றி உங்கள் பார்வையின? பெண்ணிய உரிமைக்காக போராடியவர் பேசியவர். பாரதி பாடினாரு, ஐயா வந்து போராடினாங்க. தமிழ்ல பேசுறீங்க, உங்க பிள்ளைய கொண்டு போய் கான்வென்ட்ல சேர்த்து வைக்கிறீங்க. கரெக்டுங்களா? நீங்கள் செய்யக்கூடியது எதுவுமே முன்னுக்கு பின் முன்னாக இருக்கிறது. ஒரு நிலைப்பாட்டுல வரைக்கும் சீமான் நின்றதாக என்ன வரலாறு இருக்கிறது? என் பிள்ளைங்க, என் மயங்க 2 பேரும் ஆங்கில வழியில படிக்கிறாங்க. நான் அவமானப்படுறேன். பள்ளிக்கூடம் இல்ல. டேய், வெட்கம் கெட்டவன, மானம் கெட்டவன, உனக்கு எதிராக ஒரு பெரிய மீச. டேய், செருப்பால அடிக்கிறவன. எத்தனை ஏரி, எத்தனை குளம், எத்தனை சமூக மக்கள், அந்தந்த சமூக மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை இல்லை. அவர்தான் சார் அரசியல் கட்சி நம்புறாங்க. நீங்க உடல்ல கொழுப்பு கடிப்பிடிக்கீங்க, பணக்கொழுப்பு கடிப்பிடிக்கீங்களா? வாய்க்கொழுப்பு அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இந்த கொழுப்பு அதிகம், அந்த கொழுப்பு. அது மாதிரி பணக்கொழுப்பு அதிகமா இருந்தா என்ன திமிரு இருக்கணும் உனக்கு? ஒரு ஆண்டுகளா அவர் என்ன செயல்பாடுகளை செஞ்சிருக்கிறாரு? பரந்தூர் போனாரு, கள்ளச்சார இறப்புக்கு போனாரு. ஊடகங்கள் தான் ஊதி பெருசாக்குதே தவிர, விஜயை பத்தி ஒரு டிஸ்கஷனை கிரியேட் பண்ணதே தவிர, விஜயோட அரசியல் செயல்பாடுகள்னு ஒண்ணுமே இல்லையே அப்படின்றத அவங்க தரப்பு வாதமா. ஒண்ணுமே இல்ல. இப்ப என்ன உனக்கு? என் கட்சி தானே, நான் ஒண்ணு செய்யல, உனக்கு என்ன வலிக்குது? அவ்வளவு அச்சம் இருக்கிறதுக்கான காரணம், அச்சப்படுறாரா முதல்ல விஜய் பிரஸ் மீட்டை சந்திக்கிறது, கேள்விகளை எதிர்கொள்வதற்கு? ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? டேய் கரிகாலா, அவ்வளவுதான்டா உனக்கு, உன்னை யாரா கூப்பிட்டா? ஏய், நீ எந்த கேள்வியும் உருப்படியா கேட்கல. நீ இனிமே வராத என் பத்திரிக்கை, என்னைய சந்திக்காது. நீ உனக்கு எதுக்கு நான் பதில் சொல்லணும்? நீ அன்னையில இருந்து பாக்குறேன் கரிகாலா, உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது. பிரஸ் மீட் வச்சு பைத்தியம் மாதிரி பேசுறதுக்கு, நான் மக்களை சந்திச்சு மக்களுக்கான தேவை என்ன, அதுக்கான ஓட்டத்தை பார்த்துக்கிட்டு நான் எப்ப பிரஸ் சந்திக்கணும் நான் முடிவு பண்ணுமா, நீ முடிவு பண்ணுவியா? ஏய், நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. என்ன இதுவரை நீங்க பிரஸ் மீட் சந்திக்க விஜய் சந்திக்காததுக்கு என்ன காரணம்? சார், நான் முடிவு பண்ணல, எனக்கு எப்ப தோணுதோ நான் பண்ணுவேன். புரிஞ்சா உங்களுக்கு? அவனுக்கு ஒரு பிரச்சனை. அவனுக்கு நீ நல்ல மனநல மருத்துவரை பாரு. நீங்க ஏன்டா இன்ன வரைக்கும் மூர்த்தம் குடிக்கல? சொல்ல. இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு குடிக்கிறீங்க. நான் கேட்கறது பேச சொல்லுங்க. பிஜேபி மாட்டு முத்திரம் குடிக்குது, தமிழ் செம்மல் கொண்டு சொல்லிருக்காங்க. மாட்டு முத்திரம் குடிச்சா அப்புறம் நோய் எல்லாம் போகுது, எல்லாம் சரியாதுன்ட்டு. நாம் தமிழர் ஏன் மாட்டு முத்திரம் குடிக்கல? ஏன் குடிக்கல சொல்லுங்க. சொன்னீங்க அதை குடிக்கணும். எப்படி? அவங்க எதுக்கு அதை குடிக்கணும்? அதைத்தான் சொல்றேன். நீ என்ன குடிக்கணும் நீ முடிவு பண்றல. நான் எப்ப பிரஸ் மீட் பண்ணணும் நான் தான் முடிவு பண்ணணும். நீ என்ன சொல்றது? நீ சொல்லி நான் கட்சி ஆரம்பிச்சேன். இந்த ஹீரோ காணா
அதுக்கு பிறகு திரு எடப்பாடி அவர்களையும் சந்திச்சதா நீங்க வந்து இருவருக்கும் சமரசதா செஞ்சீங்களா? இல்ல இல்ல அவனா பேசி பார்க்கவாமான்னு சொன்னேன். சரி பாருங்கன்னாரு. அப்புறம் அதை சந்திக்கல முடியல. இந்த டைம்ல காசுக்காக போய் உட்காந்தியா? போய் அதை சொல்லு போல ஒத்துக்கிட்டியா? ஆமாங்க காசு கொடுப்பாங்க, சேர்த்து வச்சா கம்யூனிகேட் பண்றது என்னது நோக்கியா வேலையா? கனெக்டிங் பீப்புள் நோக்கியா தானே? நோக்கியா வேலை பார்த்தா அதை பேமெண்ட் கிடைக்குமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இயக்கம் பிரபாகரனை கேவலப்படுத்துவது யார்? பிரபாகரன் இந்த மாதிரி செஞ்சாரா? ஹிந்து கடவுளை குறித்து இவ்வளவு இழிவா மலிவா எங்கேயாவது பேசியிருக்காரா? பிரபாகரன் கள்ளசாதம் காய்ச்ச போறேன்னு சொல்லியிருக்காரா? பிரபாகரன் கல்லு குடிச்சு நான் படிக்க போறேன்னு சொன்னாரா? பிரபாகரன் இப்படி தான் ஒவ்வொரு வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாரா? பிரபாகரன் வந்து இந்த மாதிரி இவ்வளவு மோசமான நிலைப்பாடு எடுத்தாரா என்னைக்காவது? இல்ல. எனக்கு தெரியும் கழுவிக்கிறது, நீ ஏன் கழுவி வரன்னு கேட்குறாங்கல்ல. ஏன் கழுவு வர? அதான் வேலை உனக்கு. வேற ஏதோ கை வந்து கழுவிட்ட மாதிரி இருக்கு. உங்களுக்கு பெரியாரா பிகேவானா பிகே தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு முக்கியமா? அப்போ நம்ம வரும்போது அங்கே ஒரு மனநோயாளி பேசாமல் உழைட்டு கிடந்தான் பார்த்தீங்களா? கண்ணப்பனா ஏதோ அசிங்கமாக பேசிட்டு கிடந்தான். அதுக்கெல்லாம் உட்காந்து நம்ம மேல் சொல்லணுமா? பத்திரிகையாளர்கள் என்னைக்காவது சீமான் வந்து வாடா போடான்னு சொல்லாமல் பேசியிருக்காரா? சொல்லுங்க. 3000 ஓட்டு எந்த தொகுதியில் வாங்கினேன்னு சொல்லுங்க. நான் தீக்குளிக்கிறேன் பேசினா தம்பி எந்த இதெல்லாம் வேலை செய்யும். அவ்வளவு கேவலமா பேச்சா பத்திரிக்கை, மாலை மலர் பத்திரிக்கை. மனுஷன் அவங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. நல்ல வேலை வழியில துண்டு காய போட்டிருந்தாங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.